ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சுகம். ஹெல்தியான ஒரு லஞ்ச் ஐடியா தான். ப்ரெக்கோலியை நான் முந்தின நாளே வாங்கி குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கும்போது ஒரு 1 வீக்குக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ப்ரெக்கோலி எப்போ குக் பண்ணாலும் ஒரு 1 minute to 2 minutes ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துகிட்டு தான் நீங்கள் ப்ரெக்கோலியை குக் பண்ணணும். இந்த மாதிரி குக் பண்ணும்போது ப்ரெக்கோலியில் இருக்க டஸ்ட் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஹைஜீனாகவும் இருக்கும் இந்த மாதிரி குக் பண்ணும்போது. அண்ட் முக்கியமாக ஸ்டொமக் அப்செட் அந்த மாதிரி எதுவுமே பாப்பாவுக்கு வந்து வராது. ஒரு சின்ன கேரட்டை தோல் எல்லாத்தையுமே நல்லா பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு சின்ன பீன்ஸ், அதாவது ஒரு 2லேருந்து 3 பீன்ஸ் அளவுக்கு எடுத்து அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேபியோட ஃபுட்டில் காய்கறியை இன்டேக் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 8 monthsக்கு மேலே கிராஸ் ஆன எல்லா குழந்தைக்கும் நீங்கள் ஸ்பைசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெக்கோலி ஆட் பண்ணும்போது ப்ரெக்கோலி தனியாக சாப்பிடாத குழந்தைங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. 1 pot குக்கிங் மாதிரி 2 minutesல ரெடி ஆகிடும். இந்த பீன்ஸ் கேரட்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு இல்லைனா வந்து பட்டாணி ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சேர்த்து நீங்கள் வந்து கொஞ்சமாக தக்காளி, அதுக்கப்புறம் 4லேருந்து 5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா வெஜிடபிள்ஸுமே ஈஸி டு டைஜஷனாக இருக்கும். நிறைய ஃபைபர் அண்ட் நியூட்ரிஷன் கண்டென்ட் இருக்கனால கண்டிப்பாக குழந்தைக்கு வீக்லி ஒன்ஸ் அது ட்ரை பண்ணி கொடுங்க. ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றி ஜீரகம் மட்டும் போட்டுட்டு வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து சாட்டே பண்ணிவிட்டு தக்காளி, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க கேரட் பீன்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணி அதை வந்து ஒரு ஹாஃப் பாயிலுக்கு வந்து குக் பண்ணிக்க போகிறோம். இந்த டைமில் நம்ம ப்ரெக்கோலி ஆட் பண்ண வேணாம். ஏன்னா ப்ரெக்கோலியை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஹாட் வாட்டரில் போட்டனால அது கொஞ்சம் சாஃப்டனாக இருக்கும். ஸோ அதனால் ஃபைனலாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து நான் வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூனுக்கு வந்து வீட்டிலேயே ரெடி பண்ண தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். புளிக்காத தயிர் தான். ஸோ அதனால் தாராளமாக பாப்பாவுக்கு வந்து கொடுக்கலாம். ஒரு 2 minutes விட்டிங்கன்னா நல்லா வந்து ஒரு கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸையும் இது கூட ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஒரு 50% கிட்ட வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ப்ரெக்கோலி ஆட் பண்ணணும். இல்லைனா நீங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2லேருந்து 3 விசிலுக்கு நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கலாம். ஒரே இதாக முடிஞ்சிடும். பட் நான் இதை குக்கரில் வைக்கிறதுக்கு பதிலாக பாப்பாக்கு இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சால்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிப்பேன். ஆல்ரெடி நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கரம் மசாலா மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் போதும். அதை மட்டும் ஆட் பண்ணிட்டாலே நமக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எனக்கு அரைப்பதம் வந்து வெந்ததுனால நான் இங்கே வந்து ப்ரெக்கோலி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணியும் வேண்டாம், கொஞ்சமாக இருந்தாலே காய்கறி சாதம் எல்லாமே வெந்துடும். அதுக்கப்புறமா கொத்தமல்லியையும் அந்த ஸ்பைசிக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டோம்னா நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் முக்கால்வாசி வந்து குழஞ்சு வெந்துருச்சு. டோட்டலாகவே இதோட குக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes கிட்ட தான் எடுக்கும். ஸோ அதனாலே வந்து நான் குக்கர் ப்ரிஃபர் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணி வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஏன்னா வந்து ஒரு 8 months கிராஸ் ஆகிட்டாலே வந்து அவங்களுக்கு டேஸ்ட் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ஒரே மாதிரியே வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபுட் எல்லாத்தையுமே ஒமிட் பண்ணுவாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க. சூப்பரான ப்ரெக்கோலி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் பாப்பாக்கு செஞ்சு கொடுத்து உங்கள் பாப்பா எப்படி சாப்பிட்டாங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பாப்பாக்கும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட பாப்பாவோட ஃபேவரட் ஃபுட் இது. நம்ம பேஜை புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. வெல்ஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.